நீ எதிர்கட்சியா இருந்து என்ன புடிங்க இருக்கிற? நான் ஓப்பனா கேட்கிறேன், எதிர்கட்சியா இருந்து என்ன புடிங்க இருக்கிற? ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சி எங்கெங்க தடுமாறுறாங்க, என்ன தவறு செய்யறாங்க, பட்டியல் சமுதாய மக்கள் மீது என்ன அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஏவுறாங்க, பிசி எம்பிசி மக்களுக்கு என்ன விதமான துன்பங்கள் இழைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே உன்னிப்பா பார்த்து அதனுடைய குறைகளை கண்டறிந்து அதன் மூலமாக ஒரு போராட்டம் செய்ய வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். எதிர்கட்சியா இருந்து தன்னுடைய வலுவாக தன்னுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும். எதிர்கட்சியா இருந்து என்ன கொடுங்க? உன்னுடைய எதிர்கட்சி வேலை எல்லாத்தையுமே யாரு பாக்குறா? அண்ணன் திருமாவளவன் பாக்குறாரு, அவர் தான் பாக்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பெல்லாம் தடுமாறுகின்றதோ அப்பெல்லாம் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டி அரசியல் செய்கின்ற ஒரு மகத்தான தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அது திருமாவளவன் அவர்கள். நீ எதிர்கட்சியா என்ன பண்ண? வேங்கவே இல்லை, நீ பெரிய அளவுல அது இஷ்யூவா மாத்திருக்கமா வேணாமா? நீ என்ன மாத்துன? வேங்கவே விஷயத்துல என்ன இஷ்யூவை பெருசா மாத்துன? வடக்காடு பஞ்சாயத்துல என்ன போராட்டம் பண்ண? என்ன இஷ்யூவா மாத்துன? அப்ப எதிர்கட்சியா இருந்து என்ன புடுங்குற? ஒரு புடுங்க கிடையாது. உன்னோட எதிர்கட்சி வேலை எல்லாத்தையுமே யாரு பாக்குறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி பாக்குது, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி பாக்குது, இதர பின்ன குட்டி குட்டி அமைப்புகள் பாக்குறாங்க. நீ எதிர்கட்சியா என்ன புடுங்குற? எல்லாம் தின்னா போதும், உருண்டா போதும், தவுந்தா போதும், இதுதான் அரசியலா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓப்பனா பேசணும் அப்படின்னா உங்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் ஏறிடும்.